ராதா, ராதா, இங்கேயும் இல்ல. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த அயோக்கியங்களால ராதாக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரவி. அவங்களால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. காரணம் அவளை வச்சு காரியம் சாதிக்கிறதுல தான் அவங்க குறியா இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் நிர்மலா? ராதா லட்சுமி அம்மாவோட 2வது மகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தன் 2வது மகளுக்கு முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அதே மச்சத்தை நான் ராதா கிட்ட பாத்திருக்கேன். மூத்த மகளுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை நான் ஏன் முதுகுல காட்டட்டுமா? இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? ரவி, மச்சம் உள்ளவங்க எல்லாம் அந்த அம்மாக்கு மகள்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல தேரும். நீங்க எல்லாம் காக்கி சட்டை மாட்டும் போதே இருதயத்தை கட்டி வச்சிடுறீங்க. இல்லனா இந்த நிலையில ஒரு ராதாவை பத்தி கவலைப்படாம இருப்பீங்களா? ஏன் அனாவசியமா பதட்டப்படுறீங்க? ராதாவோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் அவன் அந்த லட்சுமி அம்மா வீட்டுல தான் இருக்கணும். என் கவலை எல்லாம் அந்த அம்மாவோட உயிரை பத்தி தான். முதல்ல அவங்களை காப்பாத்துவோம். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். பாபுங்கிற பேர்ல இங்க வந்து உங்க நல்லெண்ணத்துக்கு பாத்திரமாகி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க எதிரிகளோட கையாள். இன்னும் சொல்ல போனா ஆண் வேஷத்துல அலையிற ஒரு பெண், பேர் ராதா. ஆச்சரியமா இருக்கு மேடம். சரோஜாவை உங்க மகன்னு சொல்லி இங்க நுழைச்சதுக்கு காரணமே உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணத்தான். ஆனா தெய்வாதீனமா உண்மையிலேயே உங்க மகள் ஆயிட்டா. இப்ப தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக ராதா எந்த நேரத்துல இங்க வரலாம். நம்பவே முடியலையே. நமக்கு நம்பிக்கை வரலங்கிறதுனால உண்மைகள் அழிஞ்சிடாது. நான் இங்க வந்ததே உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான். ஏன் தான் ஆண்டவன் மேலும் மேலும் என்ன சோதனை பண்றானோ? கவலைப்படாதீங்கம்மா, அவ என் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. நான் வரேன். டாக்டர், இதோ பாருங்க, ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க 2வது பொண்ணுக்கு நீங்க சொன்ன அடையாளம் அவ உடம்புல இருக்கு. அதை உறுதிப்படுத்த இந்த பர்த் சர்டிபிகேட் உதவும் நம்புறேன். டாக்டர், நான் வரமா. தந்தையின் பெயர் சரவணன், தாயின் பெயர் லட்சுமி, பிறந்த தேதி அந்த பொண்ணு என் மகளா? என் மகளா என்ன கொலை செய்யறதுக்கு அலையறா? கடவுளே, என் குழந்தைகள் ஒருத்தை கொலைகாரியாக்கி என்ன சந்திக்க வைக்கிறியே. அவ கையாலேயே என் உயிரை பறிச்சு அப்பவாவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். சுரேஷ், கூப்பிட்டீங்களா ஆண்டி? கார் எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்ட இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவோ திடீர்னு கட்ட விழுத்து விடுறாள். என்ன அனுபவிக்க வேண்டிய வயசு. நீங்களும் ஏன் அடப்பட்டு கிடக்கணும்? போயிட்டு வாங்க. ஆண்டி, நாங்க சாயந்தரமா போயிட்டு. இப்பவே போங்க, போங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். சங்கர், பாபு வந்தா உள்ள அனுப்பு. அவங்க உள்ள விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், அவன் வந்தா எந்த சோதனையும் பண்ணாம உள்ள அனுப்பு. அது வந்து சொன்னது செய். கடவுளே, என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பொண்ணும் சுமங்கலியா தம் புருஷன் மடியில தான் உயிரை விடணும்னு ஆசைப்படுவான். ஆனா நான் இன்னைக்கு என் பொண்ணு கையால சாக போறேன். இந்த பாக்கியம் வேற எந்த தாய்க்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். வாமா ராதா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராதாவா? என் பேரு பாபு. இன்னமும் நீ என்னை ஏமாத்த முடியாது. நீ எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்க, எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்குள்ள
என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சந்திக்க மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ என் மகளை என்னோட சேர்த்து வச்ச. அதுக்கு பிரதிபலனா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக வந்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என் வேலை ரொம்ப சுலபமாயிடும். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்படி உருக்கமா பேசினா உங்களை உயிரோட விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏம்மா தயங்குற? சுடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்த முன்ன ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டே வந்த. ஆனா இப்போ இப்போ என்னால முடியல. தயவு செஞ்சு போலீஸை கூப்பிடுங்க. என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். ராதா, 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 அமைதியா இருமா. வாழ வேண்டிய இந்த வயசுல கொலகாரியா மாற துணிஞ்சியே, என்னம்மா காரணம் சொல்லுமா. சின்ன வயசுல நான் தாய் தகப்பனை இழந்த அனாதையா நின்னப்போ என்ன காப்பாத்தின ஒரு வாயில்லா ஜீவனையும், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என் மேல பரிவும் பாசமும் காட்டின ஒரு நல்லவரையும் ரெண்டு பாவிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க உயிருக்கு பணையமா உங்க உயிரை கேக்குறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால 3 பெண் குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்ச அவருக்கு இப்ப நான் தான் மக மாதிரி. ஒரு மகளா இருந்துகிட்டு தகப்பனாரோட உயிரை காப்பாத்துறது தப்பா? 3 குழந்தைங்க, மனைவிய பிரி. அவர் பேர் என்னம்மா? சரவணன். ஏம்மா, அவரு இந்த கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்குவாரா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல பெரிய சாம்பியன் சொல்லிருக்காரு. அவர்தான், அவரேதான். கடவுளே, இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என் கணவரை பத்தி என் மக மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமா சொல்றீங்க? நீ யார காப்பாத்துறதுக்காக என்ன கொலை செய்ய வந்தியோ அவர்தாமா என் கணவர். உன் கையால நான் உயிரை விட துணிஞ்சேன்னா அதுக்கு காரணம் நீ என் மக. இதுக்கு ஆதாரம் உன் உடம்புல இருக்கிற மச்சமும். ஹலோ, ராதா பேசுறேன். போன காரியம் என்னாச்சு? அந்த அம்மா இப்ப என் கையில தான் இருக்காங்க. சுட்டு தள்ள வேண்டியதுதானே? தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் என் ராமுவையும் எங்க அப்பாவையும் உயிரோட என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உளர்ற? ராமுவையும் எங்க அப்பாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிற அதே சமயத்துல அந்த அம்மாவை உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள கொல்லுவீங்களோ விடுவீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு தெரிய ராமுவும் அப்பாவும். ஓகே, அந்த அம்மாவை. குட் மார்னிங். அந்த லட்சுமி அம்மா வீட்ல இருந்து தகவல் வந்ததா? இல்லையம்மா. நீங்களா? என்ன விஷயம்? என் மனைவி உயிருக்கு ஆபத்தா நிலைமையில் இருக்கா. அவளை காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் மக ராதாவை பயமுறுத்தி 2 அயோக்கியனுங்க என் மனைவியை கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். உண்மையை சொல்லுங்க. ராதா உங்க சொந்த மகளா? இல்ல, ஆனா சொந்த தகப்பு மாதிரியே அவ என் மேல அன்பு வச்சிருக்கா. அதனாலதான் அவங்க என்ன பணையமா வச்சு ராதாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிடியில இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன அடைச்சு வச்சிருந்தப்போ என் குடும்பத்தை பத்தின விவரங்களை எல்லாம் எங்கிட்டயே சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொலை செய்ய நினைக்கிறது என் மனைவியை தான். இது ராதாவுக்கு தெரியாது. என் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து நான் பெரிய காரணமா இருந்ததே இந்த பாவிங்க தான். என் மூத்த பெண்ண மரம் இருக்கிற எந்திரத்துல வச்சு கொண்டாங்க. 2வது பொண்ண காட்டுல அனாதையா விட்டானுங்க. 3வது பெண்ண பேசிக்கு விலை பேசிட்டாங்க. கொஞ்சம் இருங்க. உங்க மூத்த மகளை பத்தி அடையாளமா?
அவளுடைய வலது பக்க முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். என் பொண்ணுங்களை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க பர்த் சர்டிபிகேட்ஸ எப்பவுமே கையோட வச்சிருந்தேன். அதுல ஒரு பெண்ணோட சர்டிபிகேட் காரணம் இல்லாம அந்த பாவிங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப கையில இருக்கிற இந்த 2 சர்டிபிகேட்டை வச்சாவது மத்த பெண்களை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்க. என்னம்மா சொல்ற? நீங்க பறி கொடுத்த அந்த மூத்த மக நான் தான். என் மனைவியை தேடி உதவி கேட்க வந்தேன். இப்போ எனக்கு என் மகளே கிடைச்சிட்டா. என் மகளே கிடைச்சிட்டா. அப்பா. நிர்மலா, டாடி டாடி இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த தகப்பனும் மகளும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவர்தான். இவ்வளவு நாளா என் மகளை உங்க மகளா வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். ஆனா உங்க குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க குடும்பம் சின்ன பின்னமாக காரணமா இருந்த அந்த மிருகங்களை நடுத்தரவுல நிறுத்தி சுட்டு தள்ள போறேன். நிர்மலா, நீ ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு மக தன் தாய் தகப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு படிக்க பழி வாங்க போறா. அதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒரு தடையா இருந்தா அதை நான் இப்பவே இழக்க தயாரா இருக்கேன். அவசரப்படாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிர்மலா, ராதா, நீ தைரியமா இருமா. நான் அப்பாவோட தான் திரும்பி வருவேன். உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நானும் வர்றேன். நான் தனியா போலமா. இங்க பாரு, புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போறேன். இதை வச்சுதான் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்ட போறேன். அது எங்க விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு தான் பயப்படுறேன். உங்க மகளை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் வரேன்.